கண்டங்களும் கடல்களும் ஒரு சிறு அறிமுகம். கடுமையான பனி சூழ்ந்திருக்கிற அண்டார்டிகாலேருந்து சூரிய ஒளி படர்ந்திருக்கிற பசிபிக் தீவுகள் வரைக்கும் நம்ம பூமி நிலமும் நீரும் கொண்டது. இதில் ஒவ்வொரு பகுதியிலுமே உயிரினங்கள் வசிக்கின்றன. ஒவ்வொரு பகுதிக்குனே சில குறிப்பிட்ட உயிரினங்கள் பிரத்யேகமாய் வாழ்கின்றன. நம்ம பூமி ஏன் இப்படி கண்டங்களாயும் கடல்களாயும் பிரிஞ்சிருக்கு? இந்த பிரிவுகள் எப்படி இங்கே நடக்கிற நீந்திர பறக்கிற உயிரினங்களான ஒவ்வொன்றையும் வடிவமைக்குது? அனைவருக்கும் வணக்கம். லெட் நேச்சர் லீவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு காணொலியில் நம்ம பூமியோட 7 கண்டங்கள் மற்றும் 5 பெரும் கடல்களை பற்றி பார்க்கலாம். கண்டங்கள் என்பது கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய நிலப்பரப்புகள். அந்த நிலப்பரப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடியவை தான் இந்த உப்பு நீர் கொண்ட பெரும் கடல்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் பூமியோட மேற்பகுதி. இதில் நிலம் 29% தான், தண்ணீர் தான் 71%. அதாவது நம்ம பூமியோட மேற்பகுதியில் பெருமளவில் இருப்பது தண்ணீர் தான், அதாவது கடல் தான். இது எல்லாத்துக்குமே பிரத்யேகமான கதைகள், தட்பவெப்பம் மற்றும் உயிரினங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம பூமியை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம 7 கண்டங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல ஏஷியா. உறைந்திருக்கும் சைபீரியா டண்ட்ரா பகுதியிலேருந்து இந்தோனேஷியாவோட வெப்பமண்டல காடுகள் வரைக்கும் நீண்டு இருக்கு நம்ம பூமியிலேயே மிகப்பெரிய கண்டமான ஏஷியா. ஏஷியாவோட ஜனத்தொகைன்னு பார்த்தோம்னா 4.8 பில்லியன் இருக்குது. மலையில் வாழக்கூடிய பனி சிறுத்தைகள் முதல் மழைக்காடுகளில் வாழக்கூடிய ஒராங்குட்டான் வரை எண்ணற்ற பிற உயிரினங்களோட வாழ்விடம் தான் இந்த பிரம்மாண்டமான ஏஷியா. ஆனால் இன்னைக்கு நம்ம ஏஷியா கண்டத்தில் பெரும் அளவில் பிற உயிரினங்களுக்கான வாழ்விடங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா மனித குலத்தோட தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட வளமான இயற்கை, பரந்த பசும் புல்வெளிகள், பாலைவனங்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இது பேர் போனது. சிங்கங்கள், யானைகள், காண்டா மிருகங்கள் மற்றும் ஒட்டகச்சிவிங்கள் இங்கே சுதந்திரமாக சுற்றி திரிகின்றன. ஆனால் வேட்டையாடப்படுதலும் காலநிலை மாற்றமும் பல உயிரினங்களை இங்கு அழிவை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. வட அமெரிக்கா. பனிப்பிரதேசமான ஆர்டிக் டண்ட்ராவில் தொடங்கி வெயில் சுட்டிருக்கிற பாலைவனங்கள் வரை பறந்திருக்கிறது வட அமெரிக்காவோட நிலப்பரப்பு. இது வலிமை மிக்க காட்டெருமை, வழுக்கை கழுகு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெண்தலை கழுகு உள்ளிட்ட பல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாகும். ராட்டரி சீக்கோயா போன்ற பழங்கால மரங்களுக்கும் இது தாயகமாகும். இதில் சில மரங்கள் பார்த்தா 3000 வருஷங்களுக்கும் மேலே பழமையானவை. தென் அமெரிக்கா. அமேசான் மழைக்காடுகள் மூலம் பூமிக்கு உயிர் ஊட்டுகிறது தென் அமெரிக்கா. இந்த மழைக்காடுகள் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்கு. இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த அளவுக்கு பூமிக்கு இன்றியமையாத இந்த மழைக்காடுகள் கூட மனிதனோட பேராசைக்கு இரையாகுதுன்னு தான் சொல்லணும். இந்த காடுகள் பெருமளவில் இன்று அழிக்கப்படுறதுனால வனவிலங்குகள் மட்டும் இல்லை, இந்த பகுதியோட பூர்வகுடிகள் வாழ்க்கை கூட இப்போ கேள்விக்குறியாயிருக்கு. அண்டார்டிகா. உறைந்த பனிப்படலமான அண்டார்டிகா பார்க்க உயிர்கள் ஏதும் அற்ற ஒரு பெரும் பனி பிரதேசமாக தெரியலாம். ஆனால் இங்கே சீல்கள், திமிங்கலங்கள், பென்குவின்கள் நிறைந்திருக்கு. இந்த பூமியோட காலநிலையில் ஒரு முக்கிய ஒழுங்குமுறையாகவும் அண்டார்டிகா செயல்படுது. ஆனால் புவி வெப்பமடைதல் காரணமாக அண்டார்டிகாவோட பனி உருகி நம்ம கடற்கரையோட எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. ஐரோப்பா. ஐரோப்பா சிறிய கண்டம், ஆனால் மலைகள், சமவெளிகள் மற்றும் பழங்கால காடுகள் அப்படின்னு இது ஒரு வண்ணமயமான கண்டம்னே சொல்லலாம். ஓநாய்கள், லிங்க்ஸ் மற்றும் பழுப்பு கரடிகள் இன்னும் இந்த கண்டத்தில் சில பகுதிகளில் இருக்குது. அதற்கு காரணம் இயற்கையை பாதுகாக்க இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள் மட்டும்தான். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இயற்கையோட ஆய்வகம் அப்படின்னே சொல்லலாம். கேமரா முதல் கோலாக்கள் வரை வேறு எங்கேயுமே காணப்படாத உயிரினங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. வடகிழக்கு ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதியில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பவளப்பாறைகள் அமைப்பான கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கு. உலகோட 7 இயற்கை அதிசயங்களில் இதுவும் ஒன்று. கிரேட் பேரியர் ரீஃப் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சின்னமாகும். ஆனால் புவி வெப்பமடைதல் காரணமாக உலகத்தோட இந்த பிரம்மாண்டமான பவளப்பாறை அமைப்பு இன்னைக்கு பலம் இழந்துக்கிட்டே வருது. அடுத்ததான் நம்ம 5 பெரும் கடல்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல பசிபிக் பெருங்கடல். மற்றும் எல்லாத்தையும் விட அதிகமான நீரை கொண்ட மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான கடல் எது அப்படின்னா நம்மளுடைய பசிபிக் பெருங்கடல் தான். இங்கே பவளப்பாறைகள் ஏகத்துக்கும் இருக்குது, ஆழமான அகழிகள் இருக்குது. 25,000த்திற்கும் மேற்பட்ட தீவுகள் இந்த கடலில் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடல். சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் மற்றும் வளமான மீன்பிடித்தலுக்கு பேர் போனது அட்லாண்டிக் பெருங்கடல். 2வது பெரிய பெருங்கடல் மட்டுமல்ல, கண்டங்களுக்கு இடையிலான ஒரு முக்கிய இணைப்பாகவும் இது செயல்படுது. இந்திய பெருங்கடல். பல்லுயிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இந்திய பெருங்கடல் அலையாத்தி காடுகள்,
பவளப்பாறைகள் ஆகியவற்றிற்கு பேர் போனது. அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய வர்த்தக பாதைகளும் இதனூட செயல்படுது. தென்முனை பெருங்கடல். அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய தென்முனை பெருங்கடல் கிரகத்தின் கடல் நீரோட்டங்களை இயக்குகிறது. ஆர்க்டிக் பெருங்கடல் மிகவும் சிறியதும் ஆழமற்றதுமான இந்த ஆர்க்டிக் பெருங்கடல் வருஷத்துல பெரும் பகுதி பனியால் மூடப்பட்டிருக்கும். துருவ கரடிகள் இந்த பனிக்கட்டி கடலை தங்களுடைய தாயகமாக கருதுகின்றன. இந்த பிரிவுகள் ஏன் அவசியம்? கண்டங்களும் பெருங்கடல்களும் வெறும் பேர் கிடையாது, இதில் தான் உயிர்கள் உருவாச்சு. மலைகள் மழை பொழிவு வடிவங்களை உருவாக்குகின்றன. கடல்கள் தட்பவெப்பத்தை சீராக வைக்க உதவுகின்றன. காடுகள் ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய காடுகள் மறுகண்டத்தில் வேறொரு பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலையை பாதிக்க செய்யும். ஒரு பகுதியில் நாம் தீங்கிழைக்கும் போது அதன் தாக்கம் உலகெங்கிலும் தெரியும். இந்த பூமியின் ஒரு பகுதிக்கு நாம் தீங்கு விளைவிக்கும் போது அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படும். நமது கிரகம் நிலம் மற்றும் நீரின் ஒரு தலை சிறந்த படைப்பாகும். ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த வாழ்க்கையை, இந்த பூமியை உயிரோட வச்சுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அடுத்த காணொளியில் நம்ம கடல் மற்றும் பெருங்கடலுக்கான வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த வித்தியாசம் வெறும் அளவு மட்டும் சார்ந்தது கிடையாது. இதை பற்றிலாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இயற்கையை பாதுகாக்க முடியும். அதன் மூலமாக இந்த உலகத்தையும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். வருங்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த உலகத்தை நம்ம கொடுக்க முடியும். லெட் நேச்சர் லிவ். வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இந்த காணொளி நல்ல தகவல்களை பகிர்ந்ததா நீங்கள் கருதினீங்கன்னா லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.